3 பானுவை முன் சிறை செய்துள்ளான். சினம் கொண்டு நின்ற பானுகோபனின் அழகிய ஆபரணங்கள் அணிந்த மார்பின் மீது சினம் கொண்ட பெரிய வெள்ளையானை இப்ப வேகமா கோபம் வந்து போய் தாக்கி சாவன. அப்பொழுது மலையினை துளைக்க பயன்படுத்திய ஊசியின் பகுதி உடைந்தது போன்று யானையின் 4 தந்தங்கள் மலை போன்றவன் பானுகோபன் அவனை போய் சென்னார். ஊசி முனை எப்படி உடைஞ்சதோ அது போல உடைஞ்சுதான் யானையின் 4 தந்தங்களும் என்று சொல்லுகிறார் நம்முடைய சிவாச்சாரியார். மற்றவன் தன்மணி அணி மார்பிடை செற்ற மால்கறி சென்று முன் தாக்கலும் பொற்றையின் கண் குழைத்திடும் சூசியின் இற்றவால் அதன் ஈரிரு தந்தமும் என்று சொன்னான். அந்த யானையின் 4 தந்தங்களுடன் சடசட என்னும் பேரொலியோடு முறிந்தது. அப்பொழுது சிறப்பு பொருந்திய சூரபன்மனின் மகனாகிய பானுகோபன் யானையின் சிறப்புடைய துதிக்கையை ஒரு கையால் பற்றினான். மற்றொரு கையால் யானைகளின் அரசனாகிய அந்த ஐராவதம் என்னும் யானையின் கன்னத்தையும் தாக்கினான். துதிக்கையை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டான், கன்னத்தை ஒரு கையால தாக்கி விட்டான் ஐராவதத்தை. தந்தம் 4 சடசட ஆர்ப்போடு சிந்தல் ஊற்றன சீர்கழு சூர்மகன் உந்து தொண்டலம் பற்றி